பாருங்க, நம்ம குண்டானில் பிரியாணி செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். போட்டுறவா? இப்போ வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். இது என்னெல்லாம் கடவாசம் இந்த நம்ம எடுத்து கலந்துடும். பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஆட்டாம இரு சாமி, நான் எடுத்துக்கவா? சாமி ஆட்டுறாமா, நீ வாங்கிக்க. போதும் எடு. வெங்காயம் அதிகமாக நல்லாக வதங்கி விட்டது. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம், மறந்துட்டோம். நெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது மட்டன் பிரியாணி, அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ வந்து எரிஞ்சுது, அதான் எப்படிலாம் அதுக்குள்ளே வெறுமை வந்து கொடுக்கிட்டோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வதங்கிறதுலாம் வந்து பிரியாணியோட வாசனை இருக்கு. வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணியோட வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்க, டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். குண்டா வேலை நொடிச்சுக்கிட்டே இருக்கு. தக்காளி வதங்கட்டும். நம்ம ரைஸ் வந்து அளந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவை இது கூட சேர்த்து வதக்கினோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆனால் வந்து இறக்கக்குள்ளேயும் கொஞ்சம் மல்லி சேர்த்தோன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வதக்கக்குள்ளே கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா இதில் புதினா சேர்த்து இதில் புதினா சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம வீட்டில் மசாலா வந்து அரைச்சி தான் எப்பயும் சேர்ப்போம் பிரியாணிக்குன்னு. இதோ பாருங்க, அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது பெரிய ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். திறக்கக்குள்ளேயே நல்லா கமலமன்னு வாசனையாக இருக்குது பொடி. ஆமாம், வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். இப்போ வந்து தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்சது தான். இப்போ வந்து
பாருங்கள் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு கந்த சஷ்டி கவசம், புரட்டாசி, தீபாவளி எல்லாம் முடிஞ்சு ஒரு மட்டன் பிரியாணி இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம். ஆஃப்டர் லாங் டைம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ வந்து இந்த அளவில் வந்து ரைஸ் எடுத்தோம் 2. இதுக்கு தேவையான தண்ணியை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். 6 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டைக்கு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது. பாப்பா வந்து அதிகமாக சிக்கன் தான் சாப்பிடுவா. ஆனால் சிக்கன் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் மட்டனை, அதாவது சிக்கன் பிராய்லர் கோழி நாட்டுக்கோழினா கொடுக்கலாம். சரி மட்டனை எப்படியாவது பழக்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவளுக்கு எங்கள் பாட்டிலாம் வந்து கோலா உருண்டை அடிக்கடி செய்வாங்க. அவங்களுக்குலாம் பல் இருக்காது இல்லையா, அதனால் இப்போ இன்றைக்கி நாங்கள் எங்கள் பாட்டியோடைய ரெசிபி கோலா உருண்டையை தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு போன்லெஸ் மட்டனை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மல்லி ப்ளஸ் மட்டன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 6-7 விசில் விட்டு நல்லா பஞ்சு போல் வேக வச்சு எடுத்தது. இதை நான் வந்து இதுக்காகன்னு வேக வைக்கல, நாங்கள் வந்து பிரியாணிக்காக எடுத்து வச்சோம். சரி இதுக்கும் நல்லா வெந்தால் நல்லது தானே. நான்வெஜ் பொறுத்தளவு நல்லா வேக வச்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கோலா உருண்டைக்கு இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன், ஆனியன், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சால்ட்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம பால் பிடிக்கிற அளவுக்கு ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு அது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கையெல்லாம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கையால் பால் பிடிச்சா மட்டும்தான் பிடிக்க முடியும். நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கக்குள்ள குட்டி குட்டி பாலாக தான் நம்ம உருண்டி வைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் குட்டி குட்டி பாலாக உருண்டி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு இல்லை கட்லட் ஷேப்பு உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த ஷேப்பில் தான் சாப்பிட்ருக்கேன். சரி நம்மளும் வந்து இந்த ஷேப்லேயே செய்யலாமேன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்லாம், பல் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். ஆமாம் அது என்ன உண்மை தான். ஆமாம் இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாட்டியோடைய ரெசிபி. காந்தி ஆயா எங்கள் ஆயாவோடைய ரெசிபி. இப்போ வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 75% வெந்த பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து இந்தோலியன் வானர், அதனால உங்களுக்கு அப்படி தெரியும். போடுறேன். நம்ம ஊற்றி வச்சுருக்க உருண்டையே இதுக்குள்ளே இறக்கி விட்டுடலாம். அது குளிச்சுட்டு வரது கொஞ்சம் நேரம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பாப்பா கிட்டே கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பாப்பாவுக்கு மட்டும்தான் செஞ்சேன். இப்போ நம்ம கொடுத்துடலாம். இது வந்து ஷேப் ஏன் இருக்குன்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு தான் செஞ்சோம். பார்த்துக்கலாம் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள் இப்படியே செஞ்சிங்கன்னா குக்கர் இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள். இப்போ வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அது கீழே போட்டுருங்க.
தோய் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா இந்த அரோமாவும் அது கூட சேர்ந்து நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். கோலா உருண்டை வச்சுக்கலாம். பாருங்கள், தயிர் பச்சடி. இப்போ வந்து இது வீட்டிலேயே அரைச்ச தயிர். வீட்லேயே வீட்டிலேயே ரெடி பண்ண தயிர். பசு மாட்டு பால் தயிர் வச்சுக்கலாங்களா? அடுத்தது வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க எல்லாம் சாப்பிடலாம். பாருங்க, சூடான பிரியாணி அப்படியே தயிர் லைட்டாக முக்கி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு. வாங்க நம்ம சாப்பிடலாம். இப்போ நீங்களும் சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும்.